முல்லைத்தீவு கேப்பாப்பிலவு மற்றும் வலிகாம வடக்கு மக்களின் மீள்குடியேற்றத்துக்கு ஆதரவு தெரிவித்து மட்டக்களப்பு காத்தான்குடியில் இன்று வெள்ளிக்கிழமை கவனஈர்ப்பு பேரணியொன்று முன்னெடுக்கப்பட்டது. தேசிய ஒருமைப்பாட்டுக்கான முற்போக்கு பேரவை, காத்தான்குடி அரசியல் களம் ஆகிய அமைப்புகள் இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னின்று நடாத்தியிருந்தன. எங்கு பிரிவு கண்டோமோ அங்கிருந்து ஆரம்பிப்போம், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நல்லாட்சி அரசாங்கத்தில் எமது நிலம் எமக்கு வேண்டும், அரசே பூர்வீக நிலத்தில் குடியேறி வாழவிடு, கேப்பாப்பிலவு மக்களின் வாழ்விடங்கள் எந்த நிபந்தனையுமின்றி வழங்கப்பட வேண்டும் போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை தாங்கியவாறு மக்கள் குறித்த பேரணியில் கலந்து கொண்டிருந்தனர். தேசிய ஒருமைப்பாட்டுக்கான முற்போக்கு முன்னணியும் காத்தான்குடி அரசியல் களம் போன்ற சமூக சிவில் அமைப்புகள் ஒன்றிணைந்து அந்த மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் குரல் கொடுத்திருக்கின்றோம். எங்கள் ஒரே குறையிலே நாங்கள் இந்த படையினரால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுடைய காணிகளை மீண்டும் வழங்க வேண்டும் என்பதிலே நாங்கள் மூவின மக்களும் ஒற்றுமையாக குரல் கொடுத்திருக்கின்றோம். நேற்று சிங்கள மக்கள் கூட அந்த போராட்டத்துக்கு சென்று ஆதரவாக குரல் கொடுத்திருக்கின்றார்கள். முசலியிலே, சிலாவத்துறையிலே கடற்படையினரால் முஸ்லிம் மக்களுடைய காணி அபகரிக்கப்பட்டிருக்கின்றது, ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல கேப்பாப்புலவிலே தமிழ் மக்களுடைய காணி அபகரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மக்களுடைய காணி பிரச்சனையை மீண்டும் அவர்களுக்கு வழங்குவதற்கு உரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் ஒருமித்த குரலிலே கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். வடக்கு கிழக்கை பொறுத்தவரை முஸ்லிம்கள் 30 ஆண்டு காலமாக நடத்தப்பட்ட யுத்தத்தின் காரணமாக முற்றுமுழுதாக காணிகளை இழந்து, அதில் குறிப்பாக வடக்கை பொறுத்தவரை அங்கிருக்கின்ற மன்னார், யாழ்ப்பாணம், இன்னும் முசல்லி போன்ற பகுதியில் இருக்கின்ற மக்கள் தங்களின் காணிகளை இழந்து அகதி முகாம்களில் இருந்து தற்போது அகதி முகாம்களில் இருந்து வருகின்றார்கள். இன்னும் இந்த நல்லாட்சி என்று செய்கின்ற அரசியல், இந்த அரசுக்கு வந்திருக்கின்ற அரசாங்கம் இன்னும் அந்த மக்களுக்கு எந்த விடுதலையும் பெற்றுக் கொடுக்கவில்லை. தயவு செய்து அந்த மக்கள் மீண்டும் அகதி முகாமில் இருந்து விடுதலை பெற்று அதுகளுக்கு சொந்த காணிகள் மீண்டு வருவதற்காக நீங்கள் இடங்கள் அளிக்க வேண்டும். அந்த மக்கள் மீண்டும் அகதி முகாம்களில் இருந்து வருகின்றார்கள். அதே போன்று மட்டக்களப்பை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், கிழக்கு மாகாணம் முற்றிலும் முஸ்லிம்கள் முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டவர்கள். 7 கிராமங்கள் இன்னும் அகதி முகாம்களில் இருந்து வருகின்றார்கள். அதே போன்று யாழ்ப்பாணம், முள்ளி, அதே போன்று மன்னார், இன்னும் பல பகுதிகளிலும் தமிழ் முஸ்லிம் மாத்திரமல்ல அனைத்து மக்கள் முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது குறிப்பாக தமிழ் முஸ்லிம் மக்கள் கூடுதலாக காணிகளை இழந்து இன்னும் தனக்கு இருப்பிடம் இல்லாமல் அகதிகளாக இருந்து வருகின்றார்கள். இந்த நல்ல அரசாங்கம், நல்லாட்சியான அரசாங்கம் வந்து இந்த மக்களுக்கு இன்னும் எந்த விடுதலையும் பெற்றுத் தரவில்லை. தயவு செய்து இந்த மக்களின் போராட்டத்தை நாங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு உதவியாக வடகிழக்கிலையும் கிழக்கு மாநிலத்திலையும் முஸ்லிம் பகுதியான இந்த காத்தான்குடி, குறிப்பாக உங்களுக்கு தெரியும், சமூகங்களுக்காக கொடுக்கின்ற இந்த அரசியல் களம், இதே போன்று பல அமைப்புகள் ஒன்றிணைந்து நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றோம். தயவு செய்து இந்த நல்ல ஆட்சியில் இந்த மக்களுக்கு, இந்த மக்களின் காணிகளை விடுதலை செய்து இராணுவங்கள் வெளியேறி அந்த மக்கள் நிரந்தரமான சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்வதற்கு இடமளிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். அண்மை காலமாக காணாமல் ஆக்கப்பட்டோர், மீள்குடியேற்றம் மற்றும் காணி விடுவிப்பு போன்ற விடயங்களை உள்ளடக்கிய தொடர் போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளதுடன் அதற்கான ஆதரவுகளும் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.